அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. அடியன் புதிய பெரியன் சித்தாவர்மா வைத்தியர் கள்ளக்குறிச்சி. பிசிஓடி பிசிஓடின்னு சொல்லக்கூடிய நீர்க்கட்டின்னு சொல்லுவாங்க தமிழில். பெண்களுக்கு வரக்கூடிய இப்போ இளம் பெண்களுக்கு அடிக்கடி அதிகமாக வரக்கூடிய ஒரு பிரச்சனை. இதை சரி பண்ணக்கூடிய ஒரு சித்த மருத்துவத்தை நம்ம இந்த காணொலி வாயிலாக உங்களிடம் பகிர்கிறோம். இந்த விளக்கம் சித்த மருத்துவத்தையும் சித்தர்கள் வாழ்விலையும் ஏற்றுக்கொண்டவர்களுக்கான மருந்து தான், மாறாக அனைவருக்குமான மருந்து அல்ல என்பதை இதன் வழி அடைய தெரிவிக்கிறார். பெண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க அவங்க வயது வந்தவுடன் டெத் வரைக்குமே இந்த கம்ப்ளைண்ட் பரவலாக இருக்குது. யாருக்கெல்லாம் கருப்பு பை இருக்குதோ அந்த கருப்பு பையில பார்த்து அங்கங்கே டாட்டா ப்ளூ டாட்டா உங்களுக்கு ஒரு கட்டி இருக்கும், நீர்க்கட்டின்னு சொல்லுவாங்க. இந்த நீர்க்கட்டி தான் பிசிஓடின்னு சொல்லுவாங்க. சித்த மருத்துவத்தில் நீர்க்கட்டி என்றும், ஆங்கில மருத்துவம் பிசிஓடி அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இருக்கும். இது இருப்பதுக்கான அறிகுறிகள் என்ன பார்த்தீங்கன்னா, அவங்க அடிக்கடி டென்ஷன் ஆவாங்க. திடீர்னு பெண்கள் பார்ப்ப திடீர்னு டென்ஷன் ஆவாங்க. ஹார்மோன் இன்பேலன்ஸ் இருக்கும். நம்ம மூளையில் இருக்கிற அந்த ஹார்மோன் இன்பேலன்ஸாக இருக்கிறது. பேலன்ஸாக இருந்தால் தான் கரெக்டான குணாதிசயங்கள் இருக்கும், நம்ம உடல் உறுப்பு சரியாக இயக்கும். இல்லைனாக்கா அது இன்பேலன்ஸ் சொல்லுவாங்க. இது ஹார்மோன் இன்பேலன்ஸாக இருக்கும். முடி ஹேர் ஃபால், முடி உதிரும். முடி உதிர்வு அவங்க அதிகமாக இருக்கும். டென்ஷன், ஷார்ட் டெம்பராக இருப்பாங்க. உடல் சைஸாக இருப்பாங்க, நல்லா பல்காக இருப்பாங்க, உடல் எடை கூடி இருக்கும். இந்த அறிகுறிகள்லாம் பார்த்தீங்கன்னாக்க பிசிஓடி இருப்பதற்கான அறிகுறி. திருமணம் ஆனவர்கள் பார்த்தீங்கன்னாக்க இது கூட சேர்ந்து அவங்களுக்கு குழந்தை இன்னும் இருக்காது. இந்த பிசிஓடியை சரி பண்ணாதான் குழந்தை என்பது. ஏன்னா இந்த பிசிஓடி என்பது நீர்க்கட்டி இருப்பதனால குழந்தை போயிட்டு உற்பத்தி வாழ முடியாது. அதனால் இது அவங்க பஞ்சர் பண்ணுவாங்க, கேமராக்களை விட்டுட்டு பஞ்சர் பண்ணுவாங்க. அது ஒரு 6 மாதம் தாங்க, அது திரும்ப வரும். ஏன்னா இது மூளையிலிருந்து உருவாகக்கூடிய ஹார்மோன் இன்பேலன்ஸ்னால உருவாகக்கூடிய ஒரு பிரச்சனை பிசிஓடி. இந்த பிசிஓடியை சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான சித்த மருத்துவத்தை நம்ம சொல்கிறோம். தெரியுங்க, இதுக்கு தேவையான பொருள்கள் பார்த்தீங்கன்னாக்க மருந்து பேர் வெடியூப்பி சுண்ணம் அப்படின்னு சொல்கிறோம். இது ஒரு பழைய நூல் ஆதாரம் தான், இது சித்த மருத்துவ ஆதாரம். வெடியூப்பி சுண்ணம் இது தேவையான பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோ வெடியூப்பு வாங்கினீங்க அப்படின்னாக்க அந்த 1/2 கிலோ வெடியூப்பு பழைய புளி, பழம்புளின்னு சொல்லுவாங்க. ஒரு 2 வருஷம் பழைய சாப்பாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய பழைய புளி. இந்த பழம்புளி ஒரு 1/2 கிலோவும் இந்த வெடியுப்பு ஒரு 1/2 கிலோ நல்லா கல்வத்தில் போட்டு 1-2 போட்டு ஒரு தோசை மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். நல்லா மெலிசா தட்டி ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகும். நல்லா தட்டி நல்லா முதல்ல அரைச்சிடுறோம். வெடியுப்பு நல்லா அரைச்சிட்டு அந்த உப்பையும் வெடியுப்பையும் போட்டு நல்லா தட்டி குத்தி தட்டி ஒரு மெலிசான ஒரு அழகான தோசை மாதிரி ஒரு தோசை பதத்துக்கு வச்சுக்கிறோம். வச்சு நல்லா இரும்பு வானல்ல அந்த நம்ம செஞ்ச இந்த மருந்தை அப்படியே தோசை மாதிரி இருக்கிறத அப்படியே பரப்பி வச்சுட்டு நெருப்பு பற்ற வச்சு வேக வைக்கணும். வேக வச்சு தூரமாக வந்தோன்னா வெடியுப்பு கலந்ததுனால கொஞ்சம் நெருப்புலாம் வரும். அதனால் கொஞ்சம் தூரமாக வந்துடணும். தூரமாக வந்தீங்கன்னா சூடு ஏறி கொஞ்சம் நேரத்தில் பெரும்பாலும் நம்ம தூரமாக வரனாக்கா இதில் செய்வது நல்லது. நம்ம ஸ்டவ்வில் செய்யும் போதுங்களா மண்ணெண்ணெய் பயன்படுத்தி அந்த மண்ணெண்ணெய் அடுப்பில் வச்சுட்டு தூரமாக கொஞ்சம் வந்தால் நல்லா புகையுமே எரியும். அந்த வெடியுப்பும் அந்த புளியும் எரிஞ்சு வெடியுப்பு சுண்ணமாக மாறும். சுண்ணமாக மாறினா கருப்பாக கணக்கரையன்னு ஒரு உப்பு மாதிரி கீழே எரிஞ்சு முடிஞ்சு தானாக அமையும். அமைஞ்ச பிறகு அப்புறம் கிட்ட போயிட்டு நம்ம ஆஃப் பண்ணிட்டு அதை சுரண்டி எடுத்தோம். அதான் இதுக்கு பேர் தான் வெடியுப்பு சுண்ணம். இந்த வெடியுப்பு சுண்ணம் மருந்தை 21 நாள் மணி நேரம் வெடியுப்புங்கிறது உடம்புல கட்டிலாம் வெளியே தள்ளுறதுனால அதிக நாள் சாப்பிடக்கூடாது. ஒரு மாசத்துல 21 நாள் தான் சாப்பிடணும். அடுத்து ஒரு 10 நாள் லீவ் விட்டு அடுத்த மாதம் அடுத்து 21 நாள் கூடவே நம்ம சத்து லேகியத்தை கம்பல்சரி கொடுக்கணும். ஏன்னா சத்துக்கள் எல்லாம் வெளியே போகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வெடியுப்பு சட்டம் ரொம்ப டல்லாகிடுவாங்க, நிறைய யூரின் போகும். அதனால இது மருத்துவர்களுடைய மேற்பார்வையில் மருத்துவருடைய ஆலோசனை இல்லாத நம்ம சாப்பிடணும். தனிப்பட்ட நபர்கள் இது முயற்சிக்க கூடாது. இப்போ 21 நாளைக்கு நீராகார தண்ணி, ஒரு டம்ளர் நீராகார தண்ணியில் காலையில் அதிகாலையில் வெறும் வயிற்றுல ஒரு 1/4 ஸ்பூன் அல்லது 1 கிராம் அளவுக்கு இந்த வெடிப்பு சுண்ண மருந்தை போட்டு குடிச்சு வரணும். ஒரு மாதத்துக்கு 21 நாள். கூடவே நம்ம கரிசால கற்பம், நிலக்கடம்பு சூரணங்கள் நம்ம எடுத்து சப்போர்ட்டுக்கிறது இல்லை அசோகரிஷ்டம் இது மாதிரி கூட எடுத்துக்கிட்டு இந்த மருந்தை நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா முதல் 21 நாள் சாப்பிட்டு ஒரு 10 நாள் லீவ் விட்டு அடுத்த மாதம் ஒரு 21 நாள் சாப்பிட்டு 10 நாள் லீவ் விட்டு திரும்ப போய் நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிசிஓடி பிரச்சனை சரியாக இருக்கும். 100க்கு 100 குணமளிக்கக்கூடிய மருந்து. நம்முடைய அனுபவத்துக்கு பலருக்கும் நம்ம கொடுத்து இந்த மருந்து அனுபவமான மருந்து. இந்த பிசிஓடி இருப்பது நம்ம புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ஸ்கேன் பண்ணிக்கணும்.
சிம்டம் இருக்குந்தா நம்ம முதல்ல அந்த சிம்டம் அறிகுறிகளை வச்சுக்கணும். என்ன அறிகுறி? குழந்தைகளுமே கோளாறா முதல்ல ஸ்கேன் பண்ணு, ஒரு அப்டாமல் ஸ்கேன் எடுத்து பார்த்துக்கணும். பார்த்துன்னா உங்களுக்கு பிசிஓடி இருக்குதா இல்லைன்னு சொல்லுவாங்க, நீர் கட்டிக்குதா. அதுக்கடுத்து முகப்பொரு அதிகமாக வருதா, முகத்துல தேவையான இடத்துல முடி வருதான்னு பார்த்துக்கணும். பீரியட் வந்து 2-3 மாசத்துக்கு ஒரு டைம் தள்ளி போகுதா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா. அடுத்து எலும்பு வலி, எடை வந்து அதிகரிக்கும், உடம்பு சைஸா இருக்கும், வலி இருக்கும், முடி உதிர்வும், கோபம் அடிக்கடி வரும், ஷார்ட் டெம்பரா இருப்பாங்க, மன ஒரு ஒரு அமைதியின்மையோட இருப்பாங்க. ஒரு பெண்களோ, கல்யாணம் ஆன பெண்கள், கல்யாணம் ஆகாத பெண்களுக்கு இதுல வந்து இன்ஃபெர்டிலிட்டி, குழந்தையின்மை தவிர மற்ற சிம்டம் இருக்குதான்னு பார்த்துக்கணும். இந்த சிம்டம்லாம் இருந்தா நீங்க இமிடியேட்லியா போயிட்டு ஒரு அப்டாமல் ஸ்கேன் எடுத்து பாருங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிசிஓடி, கர்ப்பப்பையே லெஃப்ட் ஓவரிஸ் ரைட் ஓவரிஸ்ல என்னென்ன நீர் கட்டி இருக்குது எங்கிறது பார்த்து என்ன சென்டிமீட்டர்ல, இது எந்த சென்டிமீட்டர்ல இருந்தாலும் இதை குணப்படுத்தும் இந்த மருந்து. நான் சொன்ன மருந்து இது காரணம் என்ன அப்படின்னு நம்ம வந்து ஏன் இந்த எப்படி சார் உருவாகுது இந்த பிசிஓடி எல்லாருக்கும் உருவாகுது சொல்றீங்க, எப்படி உருவாகுது? முதல்ல நான் சொல்லக்கூடியது ஹார்மோன் இன்பேலன்ஸு. அந்த ஹார்மோன் இன்பேலன்ஸுக்கு நம்முடைய உணவு முறை பழக்க வழக்கம் தான் காரணம். காலையில் 6 மணிக்கு முன்னாடி எழுந்திரிக்கலாது, காலையில் சூரியன் உதிப்பதற்கு முன்னாடி எழுந்து பாத்ரூம் போகாதது, இது மிகப்பெரிய ஒரு காரணம். அடுத்து தேவையில்லாத ஜங்க் ஃபுட்டு சொல்லுவாங்க, தேவையில்லாத நேரத்தில் தேவையில்லாத உணவை போடுறது, இதனால அது ஹார்மோன் வந்து இன்பேலன்ஸ் ஆகிடும். ரெண்டாவது மன அமைதியின்மை, மன உளைச்சல் இல்லை, மன அமைதி இல்லாமல் பரபரப்பாக பதட்டமாகுது. இரவு நேரத்தில் தூக்கம் இல்லாமல் 10 மணிக்கு மேலேயும் கண்ணு விழிச்சிருக்குது. அடுத்து பார்த்தோம்னா தேவையான ட்ரக்ஸ்னா ஒன்றும் புகைப்பழக்க வழக்கங்கள், இது போல போதை பழக்க வழக்கங்கள். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கெமிக்கல் சார்ந்த மருந்து மாத்திரைகள் நிறைய சாப்பிட்றது, ஏதாவது ஒரு நோய்க்கு கெமிக்கல் சம்மந்தமான மருந்து மாத்திரைகள் சாப்பிடும்போது அதுவும் ஹார்மோன் இன்பேலன்ஸை வந்து உற்பத்தி பண்ணும். மூன்றாவது வந்து நம்முடைய பாரம்பரிய வாழ்வியல் முறையெல்லாம் தவிர்த்துட்டு நைட் டியூட்டி பார்க்கறது, இரவுல வந்து கார் ஓட்டுறது, லாரி ஓட்டுறது, இல்லை இரவுல வந்து பல வேலைகள் செய்யறது லைட்ல. ஏன்னா மெலட்டைன் அப்படிங்கிற ஒரு சக்தி வந்து இரவுல தூங்கும் போது மட்டும்தான் நம்முடைய மூளைக்கு உற்பத்தி பண்ணி ஹார்மோனை, அந்த பிட்யூட்டரி சுரப்பியை நார்மல்ல வச்சிருக்கும். அப்போ சரியான முறையில் தூக்கம் இல்லைனாக்கா மெலட்டைன் சக்தி உனக்கு வந்து உருள் அப்படின்னாக்க அந்த சக்தி என்ன பண்ணுனாக்கா அதிகமான தலைக்கு உஷ்ணம் ஏற்படுத்து, அந்த பிட்யூட்டரி சுரப்பி சூடாயிடும். இந்த பிட்யூட்டரி சுரப்பி தான் உடம்புல இருக்கிற எல்லா கிளான்ஸ், எல்லா சுரப்பிகளுக்கும் தலைமையான சுரப்பி. அது முடிவு பண்றது தான் உங்க எல்லா சுரப்பிகளும் சேர்த்து. தைராய்டு கம்ப்ளைண்ட் பிட்யூட்டரி சரி பண்ணுங்க, கணையம் பிரச்சனையா பிட்யூட்டரி சரி பண்ணுங்க, அட்ரினல் சுரப்பியா பிட்யூட்டரி சரி பண்ணுங்க. சுரப்பி சம்பந்தமான எந்த கம்ப்ளைண்டா இருந்தாலும் அதுக்கு முதல் பிட்யூட்டரி சுரப்பிக்கு கொடுத்து சரி பண்ணிட்டு மற்ற சுரப்பிகளுக்கு நீ கொடுத்தீங்க அப்படின்னாக்கா சீக்கிரமா உனக்கு குணமாகும். அப்ப பிட்யூட்டரி சுரப்பி என்பது நம்ம மூளைக்குள்ள இருக்கின்ற ஒரு எல்லா சுரப்பிகளும் தலைமையான சுரப்பி பிட்யூட்டரி சுரப்பி. அப்ப இந்த சுரப்பியை நம்ம வந்து வச்சுக்கணும், எப்ப கூலா வச்சுக்கணும், வாரத்துக்கு நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும், மனசை அமைதியா வச்சுக்கணும், நடக்கிறது நடக்கட்டும், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்றிக்கூடாது, பதட்டம் அடையக்கூடாது, பரபரப்பு இருக்கக்கூடாது, தெளிவான சிந்தனைகள் இருக்கணும், பக்தி இருக்கணும், தியானங்கள் செய்யணும், நல்ல உணவுல ஆரோக்கியமான இயற்கையான முறையில் விளைவிச்ச ஆரோக்கிய உணவுகளை எடுத்துக்கணும், பரபரப்பான வாழ்வியல் முறையில தவிர்த்துக்கணும், டென்ஷன் ஆகக்கூடாது, பதட்டப்படக்கூடாது, கோபப்படக்கூடாது, எப்பொழுதுமே தியானம், அமைதி, அன்பு, காதல், ரொமான்ஸு, இந்த மாதிரியான பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்குது, வாழ்த்துறது, வஞ்சனை செய்யாக இருக்கிறது, இந்த மாதிரி ராகாதி குணங்கள்னு சொல்லுவாங்க. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் எப்போதுமே நம்ம ஒரு சாஃப்டா ஒரு அமைதியான முறையில நம்ம வந்து மனதை செலுத்துறோம். ஏன்னா இது வந்து மனதில் பாதிப்பு ஏற்படுறதுனால தான் ஹார்மோன் இன்பேலன்ஸ் வருது. மனதை அமைதியான முறையில் வாழ்வியல நடக்க பாருங்க. ஏதோ ஒரு வாழ்க்கையை கேட்க பணத்துக்கு பின்னாடி ஓடுற ஒரு வாழ்க்கையை நம்ம வந்து வச்சுக்கூடாது. ஏன்னா பணம் வந்து நம்மளை வழி நடத்துச்சுனாக்கா பணத்துக்கு வந்து பிரேக் இல்லை. பிரேக் இல்லாத வண்டியை ஓட்டுவது எவ்வளவு பெரிய ஆபத்தோ அது போல கமர்ஷியலான வாழ்க்கை, அதாவது பணத்துக்கு பின்னாடி ஓடும்போது நம்மளுடைய சுயம் என்று சொல்லக்கூடிய செல்ஃப், நம்முடைய சுயத்தை, நம்முடைய தன்னம்பிக்கையை, நம்மளுடைய அடையாளத்தை நம்ம வந்து மறந்துடுவோம். ஏன்னா பணம் வந்து தேவை, நான் மாற்றுக்கிறதே இல்லை, பொருளாதாரம் வந்து தேவை, மாற்றுக்கிறது. ஆனா அது நம்முடைய அடையாளத்தை அழிக்குமானால் அந்த பணத்தை கட்டுப்பாட்டுக்குள் வைப்பது மிக மிக அவசியம். கட்டுப்பாடு இல்லாதவர்கள் பார்த்தீங்கன்னா பணத்துக்கு பின்னால் கட்டுப்பாடு இல்லாமல் ஓடினவங்க ஒன்று நோயில விழுந்துருவாங்க, இல்லை ஆபத்தில் விழுந்துருவாங்க, இல்லை ஆக்சிடென்ட், விபத்து, இல்லை கேன்சர், இந்த பாடு பெரிய நோய்களை பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டு அவங்க எதுக்காக ஓடினாங்களோ அதை அனுபவிக்க செத்து போயிடுவாங்க. அதனால பணம் வந்து ஒரு தேவை, பணம் வந்து முக்கியம் இல்லை அப்படிங்கிற கருத்துக்கு நம்ம வந்துடணும். மனம் அமைதிப்படும், என்ன இருக்குதோ சாப்பிட்டுட்டு ஆரோக்கியமா இருக்கும். கடவுள் பரவாயில்ல, நல்லா கண்ணு கொடுத்துறாரு, நிறைய பேர் கண்ணு இல்லை, நிறைய பேருக்கு முடி இல்லை, நிறைய பேருக்கு காது இல்லை, இது போன்ற எது இருக்குதோ கடவுள் கொடுத்ததை வச்சு அமைதிப்படும். முயற்சி செய்யணும், குறிக்கோள் இருக்கணும். ஆனா அதுக்காக நம்ம சுயத்தையும் ஆரோக்கியத்தையும் தியாகம் செய்துட்டு போய் அடையக்கூடாது. நம்ம எந்த முயற்சிகளாக இருந்தாலும், எந்த வாழ்வியல், எந்த குறிக்கோளாக இருந்தாலும் நம்ம உடலை ஆரோக்கியத்தை
அழிச்சிட்டு நம்ம அதை அடையக்கூடாது. ஏனென்றால் நீங்க ஆரோக்கியமாக இருந்தால்தான் உங்க குறிக்கோளையும் உங்களுடைய லட்சியத்தையும் நீங்க அனுபவிக்க முடியும். அதனால உடல் ஆரோக்கிய உலகத்தில் நமக்கு முதல் மனைவி, முதல் பிள்ளை, முதல் அப்பா அம்மா, முதல் கல்வி, முதல் தேவை நம்முடைய ஆரோக்கியம். ஏன்னா ஆரோக்கியம் இருந்தால் தான் இது எல்லாத்தையும் நம்ம அனுபவிக்க முடியும். அதனால ஆரோக்கியத்துக்கு வாழ்க்கையில் முக்கியத்துவம் கொடுங்க. அமைதியான ஒரு வாழ்வியல், ஆபத்து இல்லாம ஒரு வாழ்வியல், ஒரு பக்தியான ஒரு வாழ்வியல், ஒரு ஆன்மீகமான வாழ்வியலை நீங்க அமைத்து கொண்டு ஆரோக்கியமாக வாழ்வியல். அதுதான் நம்முடைய வாழ்க்கை. அதுக்கு பேர் தான் வாழ்க்கை. அமைதி இல்லாம மன நிம்மதி இல்லாம வாழ்வதற்கு பேர் வாழ்க்கையே கிடையாது. அதுக்கு பேரே வேற. அதெல்லாம் அமைதியான வாழ்க்கையில வாழணும் அப்படின்னாக்க நீங்க சித்த மார்க்கத்தையும் தமிழர்கள் வாழ்படுத்திய வாழ்வியலையும் கடைப்பிடிச்சு இங்க கடவுளை அடைவதற்கான ஒரு வாழ்வியலை நீங்க வகுத்து வச்சுக்கணும். பணம் இந்த உலகத்துல எல்லாம் தேவைதான். ஆனா அது நம்முடைய அடையாளத்தை அழிக்காம பார்த்துக்கணும். வந்த நோக்கத்தை அழிக்காம நம்ம பார்த்துக்கணும். பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த பிசிஓடி மட்டும் இல்லை, மற்ற எந்த விதமான நீர்க்கட்டியும் வராம நம்ம ஆரோக்கியமாக வாழ்கின்ற வரைக்கும் ஆரோக்கியமாக வாழலாம். நன்றி, வணக்கம். அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணையை அருட்பெருஞ்சோதி, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. நன்றி, வணக்கம்.